வணக்கம் நண்பா. ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பலவிதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் பேராமெடிக்கல் பார்த்தீங்கன்னா என்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அப்படி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14/9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 13/10 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சவங்க பண்ணலாம். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 21 வர 21 5 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விதமான ஜாப் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்டிங்ஸ்க்கோ இல்லை அப்கமிங் இனிமேல் வரப்போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் செஞ்சு முடிச்சுருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட முழு தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர் ஆகினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்டேட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி ஹவு டு அப்ளைங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து 10th லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்டிங்ஸுக்கு எப்படி பண்ணுறது கேண்டிடேட் அட்டெண்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம். அண்ட் ரயில்வேல என்டிபிசி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருப்போம், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. லோக்கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள ஜாப் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எஸ்எஸ்ஜிடி கான்செப்ட்டுக்கு அதிகமான வேகன்சி 39,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் கொடுத்துருக்கோம். அண்டு ஐடிபிபி அண்டு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரி வந்து எல்லா பதவிகளுக்கும் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு சொல்லி ஆதார் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மூலிமா வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது மூலிமா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி இதில் எல்லா விதமான ஜாபுக்குமே இப்போ ரயில்வேல இது வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியலனா அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்த்துருவோம். அப்படியே நீங்களே வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி தான் கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் தான் கிரியேட் பண்ணிப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே வந்து ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லேயே எங்கே வேறு நபர்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை வந்து மொபைல் நம்பர் மெயில் ஐடி தெரிஞ்சிக்கலாம், பட் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் அப்ளை பண்ணும்போது கொடுத்து கேட்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு டேட்டா பார்த்து உங்களோட வந்து இந்த காலண்டர் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மொபைல் நம்பருக்கு இப்போ உங்களோட பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் அதை லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறத இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னன்னா இதே மாதிரி லாகின் பண்ணுங்கள். யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் இப்படி தான் அந்த டேஷ்போர்டு வந்து இருக்கும். இதில் வெரிஃபை யூசிங் ஆதார்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் கேட்குதோ அவங்க வந்து கம்பல்சரி பண்ணணும். அது எந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் முடிச்சா தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகும். அப்படி ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த இடத்துல வந்து எதுவுமே காமிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். நீங்கள் பயப்படாமல் வந்து அடுத்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம்னா வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களோட நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த ஜெண்டர் வந்து காமிச்சிருப்பாங்க அப்ளிகேஷன் டேட்டில் கொடுத்ததா. இப்போ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதாவது 10th மார்க் ஷீட்டில் உள்ள பேரும் அந்த டேட் ஆஃப் பர்த் உள்ளபடி உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதுங்கிறத கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் நேமுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் வந்து பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ லக்ஷ்மண கிரிநாதன் சொல்லி இப்படி இருக்குது அப்படின்னா இதே மணிக்கே வந்து உங்களோட ஆதார் கார்டில் வந்து பேர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு உள்ள மைக்கு அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விட்டுருந்தோம்னா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இன்சில் மட்டும் இருக்கானா இன்சில் போட்டுக்கோங்க. இல்லை அப்பா பேர் ஃபுல்லாக போட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பா பேரையும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுரும். இந்த மைக்கு வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மைக்கு வந்து கொடுத்துட்றோம். இப்போ இவங்க ஆதார் கார்டு உள்ள மைக் நான் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல கொடுத்துட்டு டேட்டா பர்த் வந்து நீங்கள் இதே மைக் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்னா டைப் பண்ணாலே போதும் உங்கள் டேட்டா பர்த்தை. இப்படி உங்கள் டேட்டா பார்த்து ஆதார் கார்டு உள்ளபடி தான் நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும். நீங்கள் 10th மார்க் ஷீட்டை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அண்டு ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும். இதை கொடுத்துட்டு வெரிஃபை யூசிங் ஆதார் நம்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ ஆதார் கார்டு நம்பர் இந்த டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆதார்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் டீட்டெயில்ஸ் டிஸ் நாட் மேட்ச்ங்கிறது வந்திருக்கு. இது எதனால் வருதுன்னா, நான் வந்து தவறுதலாக வந்து இங்கே நேமை வந்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எரர் வந்தால் எப்படியும் காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி காமிச்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங்கில் இல்லை. அது வந்து அவங்க அப்பா பேரையும் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரிக்கு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்னா வெரிஃபைசிங் அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக கம்பல்சரி வந்து கரெக்ட் ஆகும். இப்போ அதை எப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு மாதிரிக்கே நான் பேரை டைப் பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மை ஆதார் டீடைல்ஸ் ஆர் சேம் அஸ் பெர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மெட்ரிகுலேஷன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்னு சொல்லி. இதில் உள்ள மாதிரி தான் ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும், இங்கே இதில் டேட் ஆஃப் அப்படியே எடுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆதாரங்கிறத இப்போ கொடுங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இந்த இடத்துல வெரிஃபை ஆதாரங்கிற சிம்பிளை பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிஃபை ஆதார் சிம்பிள் காமிச்சதுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எக்ஸாமினேஷன் வந்து கேட்காது. வெரிஃபைங்க இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் பண்ணாதவங்க கம்பல்சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.